வணக்கம் நண்பர்களே, நான் இன்னைக்கு டீ போட போகிறேன். எனக்கு டீ போட தெரியாது அப்படின்னு வெளியில் ஒரு வதந்தி நிலவுது. அது அப்படி கிடையாது. நான் தண்ணியாக டீ போடுவேன், நல்லா டீ போடுவேன். தண்ணி டீ தான் தரமான டீ. இருந்தாலும் ஒரு சிலருக்கு தண்ணி டீ பிடிக்காது. முக்கியமாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவருக்கு சுத்தமாக அது பிடிக்காது. அப்படின்றதுனால அவரே எனக்கு ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்துருக்காரு. அது மாதிரி டீ போட்டு தான் நான் அவருக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ நான் 3 பேருக்கு டீ போட போறேங்க. இந்த டீ இந்த திக்காக ஒரு சில கடையில் கொடுப்பாங்களா, அப்படி இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 3 பேருக்கு நான் டீ போட போகிறேன். 3 பேருக்கு போடுறதுனால இதில் நான் 1.5 கிளாஸ் பால், 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துப்பேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி தான் எடுத்துக்கணும். அதாவது இதில் ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப் மாறினா கூட டீ நல்லா இல்லை அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிடுவார். அதனால நீங்களும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1.5 கப். இப்போ ஸ்டவ்வை அப்படி பற்ற வச்சுருவோம். இப்போ ஸ்டெப் 1 என்னன்னா, தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் இஞ்சி போடணும். சரிங்களா? தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இஞ்சி போட்டதுக்கப்புறம் என்ன போடணும், அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம நான் ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவு துண்டு எடுத்துக்கோங்க. இதை நான் துருவி போடுறேன். நிறைய பேர் அப்படி தட்டி போடலாம். எனக்கு துருவி போட்டால் இன்னுமே நல்லா காரம் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்றதுனால நான் துருவிட்டு போடுறேன். எனக்கு அட்லீஸ்ட் டீ கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் பிடிக்கும், இஞ்சி டீ அப்படின்னும் போது. இப்போ நம்ம இஞ்சி போட்டு அது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, டீ தூள் போடணும். டீ தூள் எவ்வளோ போடணும், நான் 3 பேருக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால நான் 3 டீஸ்பூன் போடுறேன். வாழ்க்கையிலேயே டீஸ்பூனை ஃபஸ்ட் டைமாக நம்ம டீக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, சரி. இப்போ நம்ம 3 டீஸ்பூன் டீ தூள் போட்டுட்டோம். இது கொதிக்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணணும்னா, சர்க்கரை போடணும். அதே மாதிரி 3 டீஸ்பூன் சர்க்கரை. உங்களுக்கு கூட குறைச்சி வேணுமோ, நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை பார்த்துக்கோங்க. ஆனால் சர்க்கரையும் கண்டிப்பாக இந்த டீயோட கொதிக்கணும். அது பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை சேர்த்துடணும். இப்போ சர்க்கரை போட்டவொடனே ஒரு கொதிக்க வந்துச்சுல்ல, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். சரி, கேட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை போட்டு சிம்மில் வச்சுட்டோம்ல, இந்த சிம்மில் வச்சதுக்கப்புறம் 3 நிமிஷம் தான் கொதிக்க விடணுமா. அப்போ தான் சர்க்கரை கேரமலைஸ் ஆகும். இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காருங்க, ஓகேவா? அப்போ தான் சர்க்கரை கேரமலைஸ் ஆகும். இது இதுக்கு கம்மியாக கொதிக்க விட்டால் நல்லா இருக்காது, அதிகமாக கொதிக்க விட்டால் கசந்துடும். அதனால் இந்த 3 நிமிஷம் டைம் பார்த்து நம்ம டக்குன்னு நிறுத்திடணும். இப்போ நம்ம சிம்மில் வச்சு இதை 3 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கோம். அதுவும் தலைப்புல என்று கொதித்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம காலையில் காய்ச்சி வச்சுருக்க பால் இருக்கும் இல்லையா வீட்டில், அந்த பால் எடுத்துக்கணும். நான் எப்போவுமே இதுக்கு காய்ச்சின பால் தான் எடுப்பேன். அது எப்படி தான் கண்டுபிடிப்பாரோ தெரியாது, ஏதாவது ஒன்று நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால காய்ச்சின பால் தான் யூஸ் பண்ணணும்னு அவர் சொல்லுவார். ஸோ நம்மளும் காய்ச்சின பாலே யூஸ் பண்ணிக்கலாம், அதான் பெஸ்ட்டு. காய்ச்சின பால் அதே ஒரு 1.5 கிளாஸ். எவ்வளோ தண்ணி போட்டோமோ அவ்வளோ வேணும் நமக்கு. இப்போ நம்ம காய்ச்சி ஆறின அந்த பாலை ஒரு 1.5 கிளாஸ் எடுத்துக்கணும். 1 and half வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஃபுல்லாக வச்சிடலாம். இப்போ நம்ம பால் ஊற்றி அது இப்படி பொங்கி வரும்போது, அது பொங்கிடாமல் நீங்கள் மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு அது ஒரு 30 செகண்ட்ஸ் கொதிக்க விட்டோம். நம்ம டீ ரெடி ஆகிடும். அந்த 30 செகண்ட்ஸ் தான் இப்போ அது கொதிச்சுட்ருக்கு. ஓகே, பர்ஃபெக்ட். 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறோம். இதுதாங்க எங்கள் டீ பிளேஸ். காலையில் எழுந்தோடனே
சூப்பராக ஃபில்டர் காஃபி போட்டுட்டு இங்கே உட்காந்து தான் அப்படி பார்த்துட்டே குடிப்போம். அதே மாதிரி ஈவினிங்கும் டீ இங்கே தான் குடிப்போம். எப்பயும் அப்படி தான் செம்மையா. ஸோ இந்த டீ இதே மாதிரி போட்டு நீங்கள் இங்கே இருக்கிற ஐயோ நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேங்க. இங்கே பாருங்களேன், இது என்ன தெரியுமா, இது வந்து மாமரம். சும்மா வந்து ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போட்ட மா கொட்டையை வந்து இதுக்குள்ளே ஊண்டி வச்சு வருதா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா திடீர்னு ஒரு நாள் 4 இலை வந்துருந்தது. இப்போ அதுக்கு மேலே இலை வந்துட்டே இருக்கு. இதை நான் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் வைக்க போகிறேன். அதுக்காக தான் இதை வளர்த்துட்டு இருக்கேன். இதுக்கு பெரிய தொட்டி வாங்க போகிறேன். சரி, இது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுத்த ஒரு விஷயம்னா அது இது. அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நம்ம டீக்கு வருவோம். டீ வந்து தண்ணி டீ நல்லா தாங்க இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி டீ தண்ணி டீ நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேல. அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுங்க, இதே மெத்தட்ல டீ போட்டு கொடுங்க. இது ஆக்சுவலி நிறைய சூப்பர் டேஸ்டாக தான் இருக்கும். இதுலயே நீங்க வந்து ஏலக்காய் அது இது மற்ற ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டீங்கன்னா செம்மையான மசாலா டீ ரெடி ஆகிடும். நம்ம இஞ்சி போட்டோம்ல அந்த டைமில் அதெல்லாம் சேர்த்துட்டோன்னா மசாலா டீயே ஆகிடும். இன்றைக்கி வந்து நான் வெறும் இஞ்சி டீ தான் போட்டிருக்கேன். நீங்கள் யாரையாவது அசத்தணும்னு நினச்சிங்கன்னா மசாலா டீ போட்டு அசத்துங்க. டீ குடிங்க, வாழ்க்கையை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருந்த நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.